கொடி தூரத்தை காலமெல்லாம் கட்டுங்கிறான் ஒட்டு போடு இந்திரம்மா உன்னை தானே வச்சிக்கிறான் கட்சி கூடி தூரத்தை காலமெல்லாம் கட்டுங்கிறான் 50 100 கொடுத்து ஒன்ன வேற பேசிக்கிறான் 50 100 கொடுத்து ஒன்ன வேற பேசிக்கிறான் அப்போ ஒன்று விட்டு கொண்டு பகவே சொப்போட்டு வருவான் மாமரணி எச்சரிக்க 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 எப்போது எச்சரிக்க ஏராள பொழுதும் மூட்டை எழுந்து வரா எச்சரிக்க 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 எப்போது எச்சரிக்க யாராலும் கிளம்பி வரா எழுந்து கொண்டும் எச்சரிக்க சாதியத்தாம் உள்ளவற்றே நீதியத்தாம் பேசிக்கிறான் அடத்தலுத்துகளை குறிச்சு வச்சு தமிழனெல்லாம் ஒண்ணுங்கிறான் சாதியத்தாம் உள்ளவற்றே நீதியத்தாம் பேசிக்கிறான் தலித்துகளை குறிச்சு வச்சு தமிழனெல்லாம் ஒண்ணுங்கிறான் வசந்தத்தின் நீதி முழக்கம் வருதுன்னு கிளம்பிடுறான் வசந்தத்தின் நீதி முழக்கம் வருதுன்னு கிளம்பிடுறான் ஏகாதி பத்தியத்தை எரிப்போனும் கிளம்பிடுறான் பெரிய எரிக்கும் கூட்டத்துல தெரிஞ்சுக்கிறான் எச்சரிக்க 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 இப்போது எச்சரிக்க யாரால முழுதும் கூட்ட இருந்து வரா எச்சரிக்க சூழ்ச்சி செஞ்ச சாதி கூட்டம் இன்னைக்கு சுக்கூரா உடஞ்சதப்பா பானைய உடைக்க போறன்னு பங்கமானதப்பா திருமாவடி கொண்டு பார் திசையங்கு வெடிக்குது பார் திருமாவடி கொண்டு பார் பானையெங்கும் நிக்குது பார் ஆதிக்க கோட்டையெல்லாம் இன்னைக்கு அடியோட நொறுங்குனதப்பா அடாவணம் துடைக்கும் தலைவனைப்பார் அடாவணம் துடைக்கும் தலைவனைப்பார் அன்னை தமிழின் முதல்வனைப்பார் எச்சரிக்கை எச்சரிக்கை எப்போது எச்சரிக்கை யாராலும் கிளம்பி வரா எச்சரிக்கை
தபார் செருகு சப்பாரெல்லாம் சுதர்கங்கார தபார் குமாவடி குண்டுபார் இசையங்கு வெடிக்குதுபார் குமாவடி குண்டுபார் இசையங்கு வெடிக்குதுபார் ஆடிக்கு கோட்டையெல்லாம் ஆடியோடு நொறுங்குதுதான் அவளம் துடைக்கும் தலைகளை தமிழ் முருகன்பார் எச்சரிக்கை எச்சரிக்கை எப்போதும் எச்சரிக்கை ஏராள புழுகுகள் எச்சரிக்கை 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 எப்போதும் எச்சரிக்கை யாரால கிளம்பி கொஞ்சம் எச்சரிக்கை மகமெல்லாம் புதுக்கை ஆரம்பிச்சு சொல்றாங்க நாளைக்கு மேல முடி முடிச்சு சிரிச்சு 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 வராங்க கடை எச்சரிக்கை 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 எப்போதும் எச்சரிக்கை யாரால கிளம்பி வராங்க கொஞ்சம் எச்சரிக்கை யாரால புழுகு கொஞ்சம் எச்சரிக்கை பானை சின்னம் கையில் கிடைத்த பிறகோ தேர்தல் அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்து வெற்றி விடாயிருந்தாரோ நாமையும் போனோம் எச்சரிக்கை 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 பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வரி பிடிச்ச பேயத்தானே ஓட்டு நீங்க பட்ட படிப்புகளை படிச்சுட்டீங்க முடிச்சிட்டீங்க பாராளுமன்றத்துல பதவியை தான் வகுத்துட்டீங்க ஒழிக்கணும் ஜெய்பி ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜெய்பி ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் வெள்ள சட்ட மேல பொட்டாரு போட்ட அடுத்த நாள் போற இந்தியாவின் நாட்ட சமத்துவ காட்டு மீது சாசனத்தை திட்டுவீங்க எதையா எங்களுக்கு பாதையை தான் காட்டுவீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்டவீங்க ஜாதி விவரித்த மேலே ஓட்டுவீங்க பட்ட படிப்புகளை படிச்சுட்டீங்க பாராளுமன்றத்தில் பதவியை தான் பகிர்ந்தீங்க ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜெய்பி ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதி
போயாச்சு தோள கட்டி வெட்டி வரைஞ்சி கட்டி வீச முதுக்கி விட்டு நடக்கும் காரம் வந்தாச்சு அடிமட கடந்தது அந்த காலம் நாங்க அடங்க மறுப்பது இந்த காலம் தமிழ் சேரி கண்ணி நின்றது யாரு காலம் அம்மண்ணன் திருமா அந்த காலம் கைய கட்டி நாம வாய புத்தி குச்சி நின்றதெல்லாம் நம்பி அந்த காலம் கூட கட்டி பேசி வரத்தி கட்டி சங்குதிக்கு விட்டு நடப்பது கைய கட்டி நாம வாய புத்தி குச்சி நின்றதெல்லாம் நம்பி அந்த காலம் இப்போ கூட கட்டி பேசி வரத்தி கட்டி சங்குதிக்கு விட்டு நடப்பது இந்த காலம் அட்டுமையா கட்டணது அந்த காலம் நாங்க அட்டங்க மறுப்பது இந்த காலம் மஜா பெட்டது அந்த காலம் நாங்க அட்டங்க மறுப்பது இந்த காலம் சேதிகள் நிமிர்ந்தது யாரு காலம் சேதிகள் நிமிர்ந்தது யாரு காலம் குருமா பேச காலம் மதுரையிலம் வீசம் கபச்சம் மரமானவங்க செஞ்ச காலம் மதுரையிலம் வீசம் கபச்சம் மரமானவங்க செஞ்ச காலம் தமிழ் மண்ணு பூரா குடும்பம் வீச வச்சு போனி திருப்பைய உலகுது இந்த காலம் மதுரையிலம் வீசம் கபச்சம் மரமானவங்க செஞ்ச காலம் தமிழ் மண்ணு பூரா குடும்பம் வீச வச்சு போனி திருப்பைய உலகுது இந்த காலம் அடி மடகட்டது அந்த காலம் நாங்க அடிச்சு போகைப்பது இந்த காலம் யாரு காலம் சுருத்த உருவம் காலம் சொல்லி கட்டி வச்சொரு மகனாக முடிவு செஞ்ச காலம் சாதி பெற சொல்லி கட்டி வச்சு மகனால முடிவு செஞ்ச காலம் அட சாதிக்கெல்லாம் மூவி சொல்லி வச்சு நாம நமக்கு வந்தது இந்த காலம் சாதி பெற சொல்லி கட்டி வச்சு மகனால முடிவு செஞ்ச காலம் அட சாதிக்கெல்லாம் மூவி சொல்லி வச்சு நாம சமத்துவம் பெறுவது எந்த காலம் உத்தரவிச்சது அந்த காலம் மனபுறவள் நினைப்பது எந்த காலம் உத்தரவிச்சது அந்த காலம் மனபுறவள் நினைப்பது எந்த காலம் உரிமையம் மீட்டது யாரு காலம் இந்த உரிமையம் மீட்டது யாரு காலம் துருத்த காலம்
போலீஸ் சுருட்டைகளை பிடிச்சு லத்தியால அடிச்ச அந்த காலம் நிமித்தனமா போலீஸ் சுருட்டைகளை பிடிச்சு லத்தியால அடிச்ச அந்த காலம் சுருட்டைகளை பார்த்து போலீஸ் எல்லாம் பரவா சலுக்கும் அடிப்பது அந்த காலம் பூச்சாண்டி காட்டுனது அந்த காலம் திருந்த புரட்சி எழுத்திடும் இந்த காலம் பூச்சாண்டி காட்டுனது அந்த காலம் திருந்த புரட்சி எழுத்திடும் இந்த காலம் ஊர்காலம் வெல்லும் யாரு காலம் ஊர்காலம் வெல்லும் யாரு காலம் குருமா வந்த காலம் தமிழனுக்கு இங்கே கணிக்கமா போகும் தலைவலிக்கு தமிழ் அந்த காலம் தமிழனுக்கு இங்கே கணிக்கமா போகும் தலைவலிக்கு தமிழ் அந்த காலம் உலக தமிழரெல்லாம் இன்று தாய் நீரவளம் பிறந்தது இந்த காலம் பூமியில் பலம் புரட்சி காலம் பெரிய புரட்சி படிச்சது காலம் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முனைவர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய மைய பொருளை எடுத்துரைத்து சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தர இருக்கக்கூடிய மேன்மைமிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே, மேடையிலே வந்து அமர்ந்து கருத்துரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்களே, விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளருமான அண்ணன் மருத்துவர் லட்சுமணன் அவர்களே, அண்ணன் ஏசி பாவர்ஸ் அவர்களே, கட்சியினுடைய அனைத்து நிலையில் உள்ள பொறுப்பாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். தேர்தல் அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையம் வகுத்தளித்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்றாலும் கூட அந்த நடைமுறை எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகிறது என்று சொன்னால், போதுமான மக்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு சில விதிகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை வழங்குகிறது. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை ஒரு கட்சி பெறுவது என்பது அது ஒரு படிநிலை.
எனக்கு முன்னர் பேசிய கனியமுதன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அத்தகைய படிநிலையை சில அரசியல் கட்சிகள் வெகு இயல்பாக சில நேரங்களில் விரைவாக பெறுகின்ற நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் பேசுகின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற அடையாளத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுத் தந்திருப்பது ஒரு மகத்தான சாதனை என்பதை வலியுறுத்தினார். அதிலே இன்னும் ஆழ்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற அடையாளம் மட்டுமல்ல, அத்தகைய அடையாளம் இல்லாத ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு அது போன்ற அங்கீகாரத்தை வென்றெடுத்து கொடுத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு ஆய்வை நாம் செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இது யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கல்ல, அல்லது அவருடைய பங்களிப்பை அவருடைய செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிடுவதல்ல. அப்படி இதுவரை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்த தருணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களால் மட்டுமே அத்தகைய அங்கீகாரம் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அத்தகைய நிலை இல்லை. அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பல இயக்கங்களுக்கு அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தாய் கழகங்களாக தாய் இயக்கங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட தாய் இயக்கங்களாக இருக்கக்கூடிய இயக்கங்களை தோற்றுவித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அது ஒரு தனிநபர் என்கின்ற நிலையிலே இல்லாமல் ஒரு கூட்டு முயற்சியாக சில தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இயக்கங்கள் ஒவ்வொரு படிநிலையை அடைந்து தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு வேர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறாக திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது என்று சொன்னால், திராவிடர் கழகத்திற்கு வேறாக இருந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்லப்படுகின்ற நீதி கட்சி வேறாக இருந்தது என்று சொன்னால், அந்த நீதி கட்சி ஒரு தனிநபர் முயற்சி அல்ல, கருத்தியல் சார்ந்து ஒன்று சேர்ந்து பலர் உருவாக்கிய ஒரு அமைப்பு என்கின்ற நிலையிலே வரும். அதை கடந்து சில பேர் அரசியல் அடிப்படை இல்லை அல்லது அரசியல் களத்திலே இல்லை என்று சொன்னாலும் கூட திரைத்துறை போன்ற ஒரு களத்திலே பணியாற்றிவிட்டு திரைத்துறையிலே கிடைத்திருக்கக்கூடிய தங்களுடைய பரிச்சயத்தை பிரபலத்தை அரசியல் தளத்திலே கொண்டு வந்து பயன்படுத்தி அங்கீகாரத்தை பெற்றிருப்பார்கள். ஆனால் அத்தகைய வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பின்னணி அல்லது அரசியல் கடந்து திரைத்துறை போன்ற துறையிலே இருக்கக்கூடிய பிரபலத்தினுடைய பின்னணி, அதை கடந்து பொருளாதார வலிமை, சமூக வலிமை, இத்தகைய வலிமைகள் எதுவுமே இன்றி தன்னந்தனி நபராக ஊர்தோறும் கிராமந்தோறும் தெருதோறும் திண்ணைகள் தோறும் சென்று கட்சியினுடைய கருத்தியலை நிலைநாட்டி, இன்னும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கரையும் தமிழீழ தலைவர் பிரபாகரனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து லட்சக்கணக்கான இளைஞர்களை, லட்சக்கணக்கான மக்களை, பெண்களை அணிதிரட்டி கருத்தியல் அடிப்படையிலே ஒரு இயக்கத்திற்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுத்து தனிநபராக இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சாதனை நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய சாதனை. இன்றைக்கு நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பதல்ல. முதல் தேர்தலிலே தமாகவுடைய சின்னம் சைக்கிளிலே நின்றோம், அடுத்த தேர்தலில் திமுகவுடைய சின்னம் உதயசூரியிலே நின்றோம், மீண்டும் சமதா கட்சியினுடைய சின்னமான வில்லு அம்பு சின்னத்திலே நின்றோம். அதற்கு பிறகு தனி சின்னம் என்கின்ற வகையிலே மணி சின்னத்திலே நின்றிருக்கிறோம். அதற்கு பிறகு மோதிரம் சின்னத்திலே நின்றிருக்கிறோம். இடையிலே நட்சத்திரம் சின்னம், அதற்கு பிறகு மெழுகுவர்த்தி சின்னம். கட்சிகளை சார்ந்த சின்னங்களை கடந்து தனிப்பட்ட சின்னங்களாக இந்த சின்னங்கள் எல்லாம் நின்று இருக்கிறோம். ஆனால் நம் இயக்கத்தை முன்னிறுத்தி பெரிய கூட்டணி என்கின்ற அளவில் இல்லாமல் நம் இயக்கத்தை முன்னிறுத்தி நாம் கண்ட தேர்தல்கள் 1999 மக்களவை தேர்தலும் 2004 மக்களவை தேர்தலும். 1999 மக்களவை தேர்தலில் 2 தொகுதிகளை போட்டியிட்டோம். அந்த 2 தொகுதியில் தலைவர் எழுச்சி தமிழர் நின்ற சிதம்பரத்திலே 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அன்றைக்கு 31% வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். தேர்தல் அங்கீகாரத்திற்கு 8% என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதிலே 31% என்று சொன்னால் பெரம்பலூரில் அன்றைக்கே 12% வாக்குகளை நம்மால் பெற முடிந்தது. அதே போன்று 2004 தேர்தலில் அம்பு சின்னத்திலே நாம் நின்ற பொழுது 7 தொகுதிகளை புதுச்சேரியோடு சேர்த்து 8 தொகுதியிலே நின்று இருக்கிறோம். அன்றைக்கு மீண்டும்
தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரத்திலே 31% இருந்தது 34% 3.5% அதிகமாக பெற்றிருக்கிறார். அதே போன்று மயிலாடுதுறை, பெரம்பலூர், இன்னும் சொல்ல போனால் தர்மபுரி போன்ற தொகுதிகளில் 9% என்கின்ற அளவிலே நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு முறையான அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த மக்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு படியாக தேர்தல் அரசியல் இல்லை என்கின்ற சூழல் மாறி தேர்தல் அரசியல் வந்து தேர்தல் அரசியலிலே தொடர்ச்சியாக போட்டியிட்டு இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அடுத்தடுத்த நிலைகளை நாம் நிச்சயம் பெறுவோம். தேர்தல் அங்கீகாரத்திற்கு பிறகான ஆட்சி அதிகார பகிர்வு, பிறகு நம்முடைய தோழர் கனியமுதன் சொன்னது போல கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கின்ற அந்த நிலையை எழுதுவோம். தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்க, தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்பி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் தளபதியாருடைய நல்லாசியோடு இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மற்றும் விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தோழர்கள், சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று விடுதலை சிறுத்தை இயக்கத்திற்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்று தந்த எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா, விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றவருக்கு பாராட்டு விழா, சாதிய வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா, பன்முகைத்தன்மை கொண்ட எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா. ஏனென்றால் அவர் நடிப்பு துறையிலும் இருந்திருக்கின்றார், எழுத்து துறையிலும் கொண்டிருக்கின்றார், இன்னும் மக்கள் பணியிலும். இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இன்று பாராட்டு விழா. அதேபோல் அரசு துறையிலிருந்து இன்று அரசியலுக்கு வந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவருக்கு பாராட்டு விழா. நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவருக்கு பாராட்டு விழா. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் உற்ற தோழனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா. தான் கூற வருகின்ற கருத்தை ஆணித்தரமாக கூறிக்கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா. இன்று ஒரு மனிதநேயமிக்க ஒரு மாமனிதருக்கு பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இங்கே கலந்து கொண்டு அவரை வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தை தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய கருத்தில் போராளி
நம்முடைய பொதுச் செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களை, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, என் அன்பு சகோதரர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்களே, நாகை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆலூர் சானவாஸ் அவர்களே, மரியாதையை செய்து கொண்டிருக்கும் கட்சியுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் AC பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, அண்ணன் J குணவழகன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரர் விழுப்புரம் மாவட்டத்துடைய தெற்கு மாவட்ட செயலாளர் ரா பிரியார் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கும் வனம் மற்றும் கதிர்காம தொழில்துறை அமைச்சர் முனைவர் கா பொன்முடி அவர்களே, முழுமாட்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்களே, செஞ்சி K மஸ்தான் அவர்களே, தேசிய காங்கிரஸ் கமிட்டி பீட்டர் அல்பன்ஸ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் அண்ணன் P சண்முகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ரா முத்தரசன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, நம்ம விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களே, அன்னியூர் சிவா அவர்களே, ராஜே மணிகண்ணன் அவர்களே, விழாவை ஒருங்கிணைப்பு செய்திருக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வீர பொன்னிவரன் அவர்களே, திலீபன் அவர்களே, மலைச்சாமி அவர்களே, இரா விடுதலை செயலன் அவர்களே, சேத்தக்காடு அறிவரசு அவர்களே, தனஞ்சயன் அவர்களே மற்றும் கட்சியுடைய முன்னணி தோழர்களே, எமது தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய செய்யூர் சட்டமன்றத்தின் சார்பாக, விடுதலை சிறுத்தையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வரும்பொழுது வந்தபொழுதுதான் முதல்ல தலித்துகளுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் அமைப்புகளில் வந்து நிற்க முடிஞ்சது. அப்படி நிற்கும் பொழுதுதான் அது தேர்தல் நிற்கிறதுக்காக 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு. அப்பொழுது விழுப்புரத்துக்கும் நம்முடைய கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு. அது என்னன்னாக்கா 1996 விழுப்புரம் தீர்மானம் ஒரு தீர்மானம் நடந்தது. அந்த தீர்மானத்தில் தான் நம்முடைய பொதுச் செயலாளரும் நம்முடைய தலைவர்கள் வந்து தேர்தல் அரசியலில் பங்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ முடிவெடுக்கும் பொழுது தலைவர் ஒரு ஒழுக்கத்தை சொல்றாங்க, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம், தேவையெனில் கொள்கை சிதறாமல் உத்தியை மாற்றுவோம்னு சொல்றாங்க. அப்படி அந்த கொள்கையில் உறுதியா இருப்போம், ஆனா உத்தியை மாற்ற மாட்டோம் சொல்லி தேர்தலில் வந்து பங்கெடுப்போம். அதன் அடிப்படையில் தான் வந்து தேர்தலில் தலித்துகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு புறக்கணிப்பு என்பதை வந்து மேலவளவே சொல்லலாம். மேலவளவு படுகொலையை வந்து மிக கொடுமையா நாட்டார்மங்கலம் போன்ற பல கிராமங்கள்ல தேர்தலை நடத்த முடியல. அப்போ வந்து நம்முடைய முத்தமிழ் டாக்டர் காஞ்சிரத்தில் போயிட்டு
நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து சொல்றாங்க 2006 ஆட்சி அமைச்ச பொழுது இது மாதிரி தேர்தல் நடத்த முடியும்னு சொல்லி அப்போ என்ன சொல்றாங்க அன்னைக்கு அப்போ இருக்கிற அந்த சாதிவாதிகள்லாம் வந்து கலைஞர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து அங்கே அந்த தேர்தல் நடத்த முடியாத எல்லா ஊராட்சிகளிலும் தேர்தலை நடத்தினாங்க. அதுக்கும் விடுதலை சிறுத்தை தான் வந்து காரணம். நடத்த முடியாத இடத்துல கூட நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சந்தித்து தேர்தல் நடத்த வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த 2006 வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நடக்கும் பொழுது அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அப்படி நம்ம தலைவர் அவர்களும் பொதுச்செயலாளர்களும் அதாவது நம்முடைய உள்ளாட்சியுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து ஒரு கோரிக்கை மனு வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை மனு வைக்கும் பொழுது இது மாதிரி வந்து உள்ளாட்சி அமைப்பு என்ன நிறைய பிரதிநிதித்துவம் தரேன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் 2006 சுமார் 13,000 உள்ளாட்சி பிரதிநிதிகளில் தலித்துகளுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. அதுவும் விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றி தான். அது இப்படி தொடர்ந்து அது இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக வந்து தொடர்ந்து களமாடக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் ஜூன் 17ஆம் தேதி 2007 நெல்லையில வந்து மண்ணுரிமை மாநாடு நடத்தினாங்க. அந்த மண்ணுரிமை மாநாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் வந்துவிட்டார்கள். எழுச்சி தமிழர் வெற்றி விழா நாயகன் எழுச்சி தமிழர் வெற்றி விழா நாயகன் தலைவர் மட்டும் மேடைக்கு அனுப்புங்க. படிக்கட்டுல ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து தலைவர் மட்டும் மேடையில அனுப்பி வையுங்கள். மற்றவர்கள் எல்லாம் தயவு செய்து அரங்கத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தோழர்கள் அனைவரும் அவர்களுடைய இருக்கை அமருமாறு கேட்டுக்கொண்டு தற்போது
தோழர்களே, மேடையில் இருக்க தோழர்கள் தயவு செய்து அப்படியே இறங்கிட்டா நல்லது. தொடர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாபு அவர்கள் உரையாற்றுவார்கள். நெல்லையில் நடந்த மண்ணுரிமை மீட்பு மாநில மாநாட்டிற்கு அப்போது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டில் சிறப்பு வகித்தார்கள். அப்போது நம்முடைய தலைவரை கலைஞர் அவர்கள் மேஜர் ஜெனரல் என்று குறிப்பிட்டிருப்பார். மேஜர் ஜெனரல் என்று குறிப்பிட்டு இந்த சமூகத்தை நீங்கள் நல்வழிப்படுத்துவீர்கள், இந்த சமூகத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து இந்த மேடையில் இருக்க நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே நம்முடைய தலைவர்களை வாழ்த்து வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருப்பதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் கிடையாது. அவர் அனுபவித்த அவ்வளவு அவதூறுகள் பரப்பினார்கள், ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பினார்கள். அவர் கல்வீச்சு, சொல்வீச்சு, இப்படி பல வீழ்ச்சிகளை தாண்டிதான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதற்கு ஒரே காரணம் நம்முடைய தலைவரையை ஒப்பற்ற இந்த 30 ஆண்டு கால உழைப்பு. அதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, தலைவர் பேசுறது கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்பொழுது எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வெற்றி விழாவிற்கு வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று அந்த அங்கீகாரத்தை இன்றைக்கு கொண்டாடுகின்ற வகையிலே நம்முடைய மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்களுடைய முன்னெடுப்பிலே, அவருடைய தலைமையிலே வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால களப்பணிகள், விடுதலை சிறுத்தைகள் கடந்து வந்த பாதை ஒரு நெருப்பாற்றை கடந்து வந்ததை போல இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம். சாதாரணமாக அந்த கட்சிகள் அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக சனாதன எதிர்ப்பு களத்திலே சமரசம் இல்லாமல் களமாடிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் களமாடுகின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 90களில் தொடங்கி 99 வரை விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பில் பயணப்பட்ட இயக்கம். உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று முழக்கமிட்டு 10 ஆண்டுகள் தமிழ் மண்ணிலே புரட்சிகர மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இது சாதாரண இயக்கம் அல்ல. தேர்தலிலே பங்கெடுக்கின்ற அரசியல் கட்சிகள் போல சராசரியான கட்சி அல்ல. இது ஒரு விடுதலை இயக்கம், விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கம். நாங்கள் இந்த இயக்கத்திலே எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் தோல்வியில் இருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து இந்த களத்திலே நின்று சாதியத்துக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக களமாடுகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் தோழர்களை இந்த கட்சியிலே இணைக்க வேண்டும், கட்சிக்கு வாருங்கள் என்று நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறைகோல் விடுக்கும் பொழுது, வாருங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாருங்கள், வருகிறவர்கள் வாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்றால் இந்த கட்சிக்கு வாருங்கள் என்று ஆசை வார்த்தை கூறி அழைக்கவில்லை. வாக்கரிசி போட்டுவிட்டு வருகிறவர்கள் இந்த கட்சிக்கு வாருங்கள், இந்த இயக்கத்திற்கு வாருங்கள். சிறைக்கு போகிறவர்கள், குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு போக வேண்டியவர்கள் இங்கே வாருங்கள், வழக்கு இருக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்து இந்த இயக்கம் ஒரு போராளிகள் இயக்கமாக வளர்த்தெடுத்த இயக்கம் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். சாதாரணம் அல்ல. சொல்வார்கள், போற போக்கிலே சொல்வார்கள், நாங்க கடந்து வந்த பாதை தெரியுமா என்று. ஆனால் உண்மையாகவே
ரத்த ஆற்றிலே ரத்த சகதியிலே நடந்து வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். குடிசைகள் தீக்கிரையாக்கப்பட்ட அந்த நெருப்பிலே, அந்த சாம்பலிலே, சாம்பல் மனத்திலே நடந்து வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். குண்டர தடுப்பு சட்டம், ஆயுள் சிறைவாசிகள் என இந்த இயக்கத்திலே இன்றைக்கும் இருக்கின்ற இயக்க தோழர்கள், போராளிகள் இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு பலர் வந்து சினிமா கவர்ச்சியிலே வரலாம், சினிமா கவர்ச்சியை முதலீடாக கொண்டு வரலாம். ஆனால் நம்முடைய ஹீரோ யார்? நம்முடைய ஹீரோ திருமாவளவன் அவர்கள். எத்தனை சினிமாக்காரன் வரலாம், எத்தனை பேர்னாலும் நீ வரலாம், ஆனால் நம்முடைய ஹீரோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த ஹீரோவுக்கு தான் இன்றைக்கு அவருடைய உத்தி, அரசியல் உத்தி. எத்தனை அரசியல் உத்தியாளர்கள், எத்தனை வியூக வகுப்பாளர்கள் வந்தாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் நமக்கு அரசியல் வியூக வகுப்பாளர். அந்த வகுப்பாளர் இன்றைக்கு எடுத்த முன்னெடுப்புகள் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நின்று கொண்டு நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த கடந்து வந்த பாதையிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் தொடங்கும் பொழுது இந்த கொடி இன்றைக்கு மதுரை புதூரிலே ஏற்றுகின்றோம். இந்த கொடி நாளை கோட்டையிலே பறக்கும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் முழக்கமிட்டார்கள். தலித் தலைமையை நிறுவுதல், தலித் தலைவர், தலித் தலைமை என்கின்ற அந்த தலைமையை நிறுவி இன்றைக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொள்கைகளை முன்னெடுக்கின்ற இயக்கங்கள் எத்தனை வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசிய விடுதலை, பெண் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வர்க்கபேத ஒழிப்பு என்கின்ற 5 முனை கொள்கைகளை முன்னெடுத்து தமிழ்நாட்டிலே அந்த கொள்கைகள் தான் பிரதானம் என்கின்ற அளவிலே முன்னெடுக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே சனாதன எதிர்ப்பு. இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார கும்பல் இந்தியாவை ஒரு ஒற்றை இந்தியாவாக, இந்து ராஷ்டிரமாக, இந்தி மாநிலமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிற வகையிலே இந்திய அளவிலே ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும், இந்திய அளவிலே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக களமாட வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே, மகாராஷ்டிராவிலே என்று கிளைகள் இன்றைக்கு வேர் விட்டுக் கொண்டு இந்தியா முழுக்க இன்றைக்கு வலிமையாய் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் 2024 அங்கீகாரம் பெற்றிருக்கின்றோம். 2026 என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் நாம் வலிமை பெற வேண்டும். வலிமை பெறுவதற்கான முன்னெடுப்புகளை நாம் தொடர்ச்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் SS பாலாஜி அவர்களே, தோழர் பாபு அவர்களே, முதன்மை செயலாளர் AC பாவரஸ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களே, மாநில செயலாளர் ஜெய குணவழகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர் பெரியார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மை வாழ்த்த வருகை தந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை ஐயா வைகோ அவர்களே, இந்திய தேச காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் S. பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா. முத்தரசன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இரா. லட்சுமணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்த வருகை தந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தோழர் வீர பொன்னிவளவன் அவர்களே, திலீபன் அவர்களே, மலைச்சாமி அவர்களே, விடுதலை செல்வன் அவர்களே, சேத்தநாடு அறிவுக்கரசு அவர்களே, தனஞ்சலியன் அவர்களே, நமக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்று தந்து தன்னுடைய உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் தியாகத்தாலும் நமக்கு தலை நிமிர்வை தந்திருக்கிற நம் உயிரின் உயிரான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்
இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். குடும்ப பின்புலம் இல்லை, அரசியல் பின்புலம் இல்லை, சமூக பின்புலம் இல்லை, பொருளாதார பின்புலம் இல்லை, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கல்வி பின்புலம் ஒன்றே ஒன்று, அறிவு பின்புலம் ஒன்றே ஒன்று, தன்னுடைய அறிவையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மட்டுமே வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலுக்கு இன்றைக்கு எது தேவையோ கொள்கை உறுதி, அதை வைத்து இந்த இடத்தில் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள் பானை அது உடைந்து போய்விடும், அது வெற்றி பெறாது என்று சொன்னார்கள். இன்னும் வெளிப்படையாக பானையை உடைக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் சொன்னவர்களின் சின்னம் அங்கீகாரத்தை இழக்கும் நிலையில் இருக்கிறது. சின்னமே இல்லாத கட்சி சின்னத்தை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. சின்னமே இல்லாமல் களத்திற்கு போவது எவ்வளவு வலிமிகுந்தது என்பதை ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் உணர்வார்கள். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தலைவர் எவ்வளவோ பாடுபட்டு கூட்டணி கட்சிகளோடு பேசி தொகுதிகளை பெற்று மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியில் களத்திற்கு போவோம். எல்லா கட்சிகளும் சின்னத்தோடு களத்திற்கு போவார்கள். எல்லா கட்சி வேட்பாளர்களும் களத்திற்கு போகும் போதே சின்னத்தோடு போவார்கள். நாம் மட்டும் சின்னம் இல்லாமல் களத்திற்கு போவோம். களத்திற்கு போய் 10 நாட்கள் 15 நாட்கள் கழித்து எல்லா சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்கப்படுகிற நாளில் லட்சோப லட்ச மக்களை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்படும். சுயேட்சையும் இவ்வளவு பெரிய மக்கள் பேரியக்கமும் ஒன்று என்று நம்மை அப்படி ஒரு தரவரிசையில் வைத்திருந்தார்கள். எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பது போல நம்முடைய போராட்டத்திற்கும் ஒரு விடிவு உண்டு என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு நமக்கும் சின்னம் கிடைத்து விட்டது. அது ஏற்கனவே வெற்றி பெற்ற சின்னம். சின்னத்தை வாங்கி களத்திற்கு போய்தான் வெற்றி பெற வேண்டும் என்றில்லை. ஏற்கனவே நாம் வெற்றி பெற்ற சின்னத்தையே சின்னமாக பெற்றிருக்கிறோம். பானை சின்னம். சட்டமன்ற தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றோம், நாடாளுமன்ற தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி சின்னம் பானை சின்னத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் இவ்வளவு பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போதும் நம்மை அங்கீகரிப்பதற்கு மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள், தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. ஆனாலும் முழு மனதோடு நம்மை அங்கீகரிப்பதற்கு பலருக்கு மனம் வரவில்லை. இப்போது என்ன சொல்கிறார்கள்? புதிதாக ஒரு நடிகர் தொடங்கி இருக்கிற கட்சியின் வாக்குகள் நம் வாக்குகள் தான் அங்கே போக போகிறதா. நேற்று தலைவர் மதுரையில் நின்றார், நேற்று முன்தினம் திருநெல்வேலியில் நின்றார். தேர்தல் வரும்போதுதான் இந்த மக்கள் பக்கம் வந்தவர்கள் நிற்பார்கள். ஆனால் நேற்று எங்கு நின்றார் தலைவர்? முந்தா நாள் எங்கே நின்றார்? யாரும் வரவில்லை. குறிப்பாக நம்முடைய வாக்குகளை இவர்கள் பெறப்போகிறார்கள், அவர்கள் பெறப்போகிறார்கள் என்று ஊடகங்களில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது, இந்த மக்கள் ஒடுக்குமுறையை சந்திக்கும் போது, இந்த மக்கள் அடக்குமுறையை சந்திக்கும் போது அந்த களத்திற்கு போய் அந்த மக்கள் பக்கம் நின்று அவர்களை தழுவிக் கொள்ளுகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த தலைவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. நாளைக்கு இந்த மக்களின் வாக்குகளை இவர்தான் வாங்க போகிறார், அவர்தான் வாங்க போகிறார் என்று சொன்னார்களே, அவர்கள் யாராவது இந்த மக்களை தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. பார்க்க முடியுமா? முடியாது. பேச முடியுமா? முடியாது. ஆனால் மக்கள் வந்து அவரை பார்க்க வேண்டியதில்லை, தலைவர் போய் மக்களை பார்க்கிறார். நான் வருகிறேன். அப்படித்தான் சாதிய வன்முறைகளுக்கு உள்ளான ஒவ்வொரு களத்திலும் போய் தலைவர் நின்று கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே எந்த புதிய சக்தியாலும் விடுதலை சிறுத்தைகளின் இருப்பை கேள்விக்குறியாக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற அரசியலை எந்த ஒரு புதிய சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது. இது தனித்துவமான களம். இந்த களத்தில் தலைவர் எழுச்சி தமிழரால் மட்டும்தான் நிற்க முடியும் என்று கொண்டிருக்கிறார். இந்த களத்தை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும், எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வாங்க நம்மளும் சொல்றோம். சாதிய வன்முறைகளால் மக்கள் பாதிக்கப்படும் போது
வந்து பாருங்கள், பேசுங்கள், குரல் கொடுங்கள், அந்த அரசியலை கையில் எடுங்கள் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம். ஆனால் அந்த அரசியலை கையில் எடுக்க எவரும் தயாராக இல்லை. நாம் தான் அந்த களத்தில் நின்று பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மக்கள் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளின் பக்கம்தான். இந்த மக்களின் சின்னம் என்றைக்கும் பானை சின்னம் தான் என்பது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைவர் திசை வழியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சுழற்சியவே செய்யக்கூடிய தலைவர். அவரை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு அரசியல் போக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வெற்றி விழா என்பது இன்னும் பெரிய விழாவாக ஊர்தோறும் கொண்டாடப்பட வேண்டும். நம்முடைய வெற்றி அது மற்றவர்கள் ஈட்டுகிற வெற்றிகளைப் போல ஒரு சாதாரண வெற்றி அல்ல, எளிதில் கிடைத்த வெற்றி அல்ல. இதற்கு பின்னால் இருக்கிற அந்த உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், ரத்தம் சிந்தி பெற்றிருக்கிற வெற்றி, வியர்வை சிந்தி பெற்ற வெற்றி அல்ல, ரத்தம் சிந்தி பெற்றிருக்கிற வெற்றி. எனவே இந்த வெற்றியை இன்னும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த வெற்றி விழா நிகழ்விற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர், அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் எஸ் பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் பனையூர் பாபு அவர்களே, இந்த நிகழ்வினை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் ஏசி பாவலஸ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் வன்னியரசு அவர்களே, மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழுடைய செயலாளர் அருமை தோழர் ஜே குணவழகன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் பெரியார் அவர்களே, இந்த நிகழ்வினை வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு வனம் மற்றும் கடற் கிராம தொழில் வாரியத்தினுடைய அமைச்சர் முனைவர் அண்ணன் பொன்முடி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் வைகோ அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அருமை அண்ணன் எஸ் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புமிகு தோழர் சண்முகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அருமை தோழர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, இரா லட்சுமணன் அவர்களே, அன்னியூர் சிவார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்வில் வெற்றி விழா நாயகனாக, சமரசமற்ற போராளியாக, இந்த மாபெரும் வெற்றிக்கு இந்த இயக்கத்தை அழைத்து சென்ற அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமா அவர்களே, எழுச்சியோடு பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அங்கீகார வெற்றி என்பது ஒரு சாதாரணமாக பெற்ற ஒரு வெற்றி அல்ல. இந்த வெற்றிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, காயங்கள், வடுக்கள் எல்லாம் கடந்துதான் இத்தனை ஆண்டு கால உழைப்புக்கு பின்னால் ஒரு மாபெரும் வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் சாதித்திருக்கிறது. ஒரு வகையில் மனிதநேய மக்கள் கட்சி இந்த வெற்றியை எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட காலம் முதல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தோடும் மனிதநேய மக்கள் கட்சியோடும் இணைந்து களமாடிக் கொண்டிருக்கிறது. அரசியல் களத்தில் ஒரு சில நேரங்களில் மாற்று அணிகளில் இடம்பெற்றாலும் கூட கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டு களமாடக்கூடியவர்களாக மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் திகழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் இது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வெற்றியாக நாங்கள் புலங்காகிதம் அடைகிறோம்.
மகிழ்ச்சியோடு இந்த வெற்றி விழாவிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையான தோழர்களே, இந்த வெற்றி மிக பெருமையோடு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த வெற்றி கொண்டாடப்படுவதற்கான, பெருமையோடு கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று, வெற்றி பெறுவதற்கு தலைவர்கள் பல வழிகளை பின்பற்றுவாங்க. வெற்றிதான் குறிக்கோள். எந்த அணி என்ன எது என்னன்றதை பற்றிலாம் கவலை இல்லாம போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு கொள்கை பாதையை வகுத்து தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் காட்டிய பாதையிலிருந்து கொஞ்சமும் வலுவாமல் நிலைத்து நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கின்ற காரணத்தால் எழுச்சி தமிழரை நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு நாங்கள் பெருமைப்பட சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். ஒரு சாதாரண வெற்றி அல்ல. அரசியல் களத்தில் தலித் மக்கள் அவர்கள் விலை பேசக்கூடிய ஒரு வாக்குகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டம் அப்படிதான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் விலை பேசி அந்த ஓட்டுகளை வாங்கிடலாம். அப்படிப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அடித்தட்டு மக்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டி அவர்களை எழுச்சி பெற செய்து இந்த எழுச்சி தமிழர் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். இது சாதாரண பெற்ற வெற்றி அல்ல. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்ற ஒரு அதிகாரமிக்க சமூகங்களுடைய வெற்றி அல்ல. அடித்தளத்தில் நசுங்கி கிடந்த, ஒடுக்கப்பட்டு கிடந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக எழுச்சி பெற செய்து பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பதால் இந்த வெற்றி பெருமைப்படத்தக்க வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இந்த வெற்றி இன்றைக்கு சாத்தியமாக இருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் கொள்கை வழி தவறாமல் இந்த வெற்றியை இன்றைக்கு இந்த கூட்டணி மூலமாக விடுதலை சிறுத்தைகள் சாத்தியப்படுத்தியிருக்கிறார். நடக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்தால் வந்துவிட்ட ஒரு ஆட்சி அல்ல. இந்தியாவுடைய முகத்தையே, முகவரியையே மொத்தமாக சிதைத்து பன்முகத்தன்மை, பல மக்கள், பல மொழிகள், பல மதங்கள், பல பண்பாடு கலாச்சாரங்கள் கொண்ட அந்த தேசத்தை ஒற்றை தேசமாக மாற்ற துடிக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு இன்றைக்கு ஆட்சி கட்டில் உட்கார்ந்து கொண்டு அழிச்சாட்டியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதிரான கருத்தியல் ரீதியாக களத்தில் நின்று இந்த வெற்றியை, அதிகாரப்பூர்வ வெற்றியை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறார். மிக மகிழ்ச்சியோடு இதை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு தலைவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த சங் பரிவார கும்பல் கொண்டு வரக்கூடிய சதி திட்டங்களை புரிந்து கொண்டு எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் தெளிவு தலைவர்கள் இருக்கும். ஏன்னா நேரடியாக குத்தக்கூடியவன் இல்லை இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எதிரி. மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வருவான். அதுல நம்ம பிள்ளைகளுடைய கல்விக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பான். புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து மும்மொழி திட்டம்னு சொல்லி அதுல இந்தியை கொண்டு வந்து திணித்து தமிழை அழிக்கக்கூடிய அநியாயத்தை அதற்கு உள்ளால் புதைத்து வைத்திருப்பான். இனிப்பு தடவப்பட்ட விஷ உருண்டையாக அவர்கள் நமக்கு தருவார்கள். விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவான். நீங்க காலகாலமா குலத் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தொழிலை நீங்க அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி நாங்கள் பல்லாயிரம் கோடி ஒதுக்குறோம். உங்க அப்பா தச்சரா, நீ தச்சு தொழில் செய்ய போறியா? 18 வயசுல கல்லூரிக்கு போகாம நீ தச்சு தொழிலுக்கு போனேன்னு சொன்னா உனக்கு 3 லட்சம் ரூபாய் லோன் தரும். செருப்பு தைக்கும் தொழிலாளியா, உங்க அப்பா அந்த தொழில் செஞ்சாரா, நீ செய்ய போறியா, உனக்கு லோனு. இப்படியாக பணத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை அளிக்கக்கூடிய சதிகார விஸ்வகர்மா திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த துடிக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு இதையெல்லாம் உள்வாங்கி இந்த விஸ்வகர்மா யோஜனாவை நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 18 வயசு பிள்ளையை கல்லூரிக்கு அனுப்புவோம் தவிர குலத்தொழிலுக்கு அனுப்ப மாட்டோம் என்று கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு கலைஞர் கைவினை திட்டம் எதுக்கான திட்டம்? 35 வயசுக்கு மேல அப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இந்த லோனை வாங்கி பொழைச்சிக்கங்க, சம்பாதிச்சுக்கங்க, முன்னுக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய நிலையில இதையெல்லாம் இன்றைக்கு தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர் தான் முதலமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாக்பூர்ல சொல்லக்கூடிய நாசகார திட்டத்தை தமிழ்நாடு ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது என்கின்ற முதலமைச்சருடைய கொள்கை முழக்கத்தை பார்க்கிறோம். அந்த கொள்கை முழக்கத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக, கொள்கை வீரனாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள்
நாங்களும் கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறோம். எங்க கொள்கை தலைவர்களும் பெரியாரும் அம்பேத்கர்னு சொல்லிட்டு போயிட்டா போதாது. பாசிசமா பாயாசமானு பேசினா தெரியாது. பாசிசம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை பற்றி புரிந்தவளாக இருக்கணும். மக்கள்கிட்ட அறியாம இருக்கலாம், ஆனால் தலைவர்களிடம் அறியாமை இருந்தால் அது அந்த நாட்டுக்கே ஆபத்தாகும். அது போன்ற அறியாமை தலைவர்களை ஒரு காலத்திலும் தமிழ்நாடு ஏற்க கூடாது. ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழரிடத்துல நீங்க சங்கினா யாரு, பெரியாருடைய புரட்சிகள் என்ன, புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னன்னு பேச சொன்னா 5 மணி நேரம் ஒரு பேராசிரியரை போன்று மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பார். இதற்கு இணையா சொல்லுங்க பாப்போம் ஒரு தலைவர். அந்த அளவிற்கு இன்றைக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கொள்கை எதிரிகளை புரிந்து கொண்டு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு அணியில திரண்டிருக்கோம். இந்த கூட்டணியில ஏதாவது விரிசல் விழாதா, ஏதாவது பிரச்சனைகள் ஆகாதா என்று இன்றைக்கு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு காலத்திலும் நடக்காது. இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி என்பது அடுத்த தேர்தலை மட்டும் கவனத்தில் கொண்டது அல்ல. அடுத்த தலைமுறை இந்த மண்ணில மரியாதையோடும் கண்ணியத்தோடும் வாழ என்பதற்காக வேண்டி இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கும் தொடர்ந்து இறுக்கமாக இந்த மக்களுக்காக தொடர்ந்து களமாட முடிகிறது, தொடர்ந்து போராட முடிகிறது. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அங்கீகார வெற்றியை தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளே, அருமை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, நீங்கள் இந்தியா முழுக்க எழுச்சி பெற வேண்டும். இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் பேசப்பட வேண்டும். அதற்கான வெற்றி விழா கூட்டங்களும் இதே போன்று நடைபெற வேண்டும். அந்த கூட்டங்களில் உங்களை வாழ்த்த நாங்களும் வருவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.